Hi friends, welcome to our Tenu Thiru Kitchens. Today we'll start one new recipe. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா வாழைத்தண்டு கூட்டு பண்ண போகிறோம். இது வந்து மருத்துவ குணத்துக்கு ரொம்ப நல்லது. இது வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதுக்கு மேலே ஒரு லேயர் வரும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைடாக சின்னதாக கட் பண்ணணும். ஸோ கட் பண்ண சொல்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு நார் போல் ஒரு இந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ண சொல்லியும் இந்த மாதிரி வரும். ஸோ ஃபைபர் மாதிரி. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன ஸ்லைடாக கட் பண்ணணும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாட்டரில் போட்டுடணும். எதுக்கு வாட்டரில் போடுறோன்னா, ஸோ நம்ம கட் பண்ணதை அப்படியே வச்சா இந்த மாதிரி ஒரு பிளாக் ஆகிடும் இந்த வாழைத்தண்டு. ஸோ அதனால் தண்ணியில் போட்டு வச்சிடணும். ஸோ 50 கிராம் பைத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சள் தூள், உப்பு, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம். ஸோ இப்போ இது கூட வந்து தக்காளியும் போட்டுடுங்க. ஒரு மினிமம் சின்ன தக்காளி இருந்தால் போதும். ஒரே ஒரு தக்காளி. பச்சை மிளகா வந்து தேவைக்கு காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் அப்புறம் உப்பு, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரில் ஒரு 2-3 விசில் எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்படியே சீசனிங் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். அடுத்தது காமிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கேஸில் வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு. தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உப்பு, மஞ்சாத்தூள், அப்புறம் பருப்பு இருக்குது, பாசி பருப்பு, வாழைத்தண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கர் மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. விசில் ஒரு 4 விசில் வந்தோடனே எடுத்துகிட்டு நம்ம தாளிக்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் வந்து ஒரு 50 ml வந்து எடுத்துக்கினா போதும். எண்ணெய் வந்து ஒரு 50 ml வந்து எடுத்துருக்கோம் பேனில். ஓகேவா? அப்புறம் என்னென்ன பொருள் வேணும்னா கடுகு கொஞ்சம் எடுத்துக்கணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை எங்ககிட்ட, ஸோ இக்னோர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுக்கணும், ஜீரகம் கொஞ்சம், பூண்டு இந்த மாதிரி உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா கட் பண்ணலை, இதில் சீசனிங் பண்ணலை, எண்ணெயில் போடலைன்னா அது வேகிறதுலே போட்டுடலாம், வாழைத்தண்டு வேகிறதுலே. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படின்னு ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ கடுகு போட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து வச்சோம் இல்லையா? ஸோ இப்போ வாழைத்தண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கர் திறந்து சைட் பை சைட் நல்லா வெந்துடுச்சு நம்ம வாழைத்தண்டு. பாருங்கள், கொஞ்சம் தான் பருப்பு போட்டோம், நம்ம 50 கிராம் தான். ஸோ நல்லா வெந்திருக்கு. நல்லா பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது தாளித்து அது தாளிக்கிறது எடுத்து இதில் வந்து கொட்டிடணும். ஸோ கொட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியேவும் சாப்பிட்லாம். நல்லா பொரிஞ்சிச்சு. கடுகு பொரிஞ்சோடனே ஜீரகம் போடுங்க. ஜீரகம் ரொம்ப நல்லது, சீக்கிரமாக ஜீரணமாகும். அது பொரிஞ்ச உடனே இப்போ பூண்டு போடுங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ வாழைத்தண்டு திரும்பி அடுப்பில் வச்சுட்டு இப்போ வதக்கணுங்க. இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுடுங்க. கலரி விட்டுட்டு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. வாழைத்தண்டு ரெடி. சுவையான வாழைத்தண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ரெடி பண்ணிட்டாங்க வாழைத்தண்டு பொரியல். அதை வந்து ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் ரைஸும் வாழைத்தண்டு கூட்டையும் சேர்த்து சாப்பிட போகிறோம். அப்புறம் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சப்போஸ் நீங்கள் பண்ணணுன்னா இதை வாரத்தில் 1 நாள் சாப்பிடுங்க, இல்லை 2 நாள் கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்புறம் கிட்னிக்கு ரொம்ப நல்லது. ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க இதை கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்தால் ஸ்டோன்ஸ் எல்லாம் தானாகவே கரைஞ்சி போயிடும். அப்புறம் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரையிறதுக்கு இது ஹெல்ப் ஆகுது. அப்புறம் டயபெட்டிக்ஸும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். அப்புறம் இது டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் இட், லைக் இட், நோட்டிஃபை இட். தேங்க்யூ.
ஸோ ஹெல்த் இஸ் வெல்த்து. ஸோ நம்ம அன்றாட வாழ்வில் இந்த மாதிரி பாரம்பரியமான நம்ம இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். ஸோ ஹெல்த்தாக வாழணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹெல்த்து. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் இட் அவர் வீடியோ, then click on the bell icon. We can easy to grow up our life also. In our health also will be increasingly we can take care ourselves. Thank you very much. We will rock it. Thenu Thiru, bye bye. We'll come back soon.